பிரைஸ் எல்லாம் இன்று வேத வாசித்தீரெல்லாம் வாசிப்போம் வாருங்கள். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்ற ஆதியாகமம் 39:21 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது. யோசேப்புக்கோ கர்த்தர் அவனோடு இருந்து அவன் மேல் கிருபை கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோசேப்பின் தகப்பன் அவனை அழைத்து சீகோமிற்கு தன் சகோதரர்களை விசாரித்து வரும்படி அவன் அனுப்புகிறான். வழி தெரியாத அவன் போகிறேன் என்று போகிறான். போகிறத்தில் சகோதரரை சந்திக்கிறான். அவர்கள் அவனை அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி குழியிலே தூக்கி எறிந்து பின்பு இஸ்மவேலருக்கு அடிமையாகி விற்றார்கள். இஸ்மவேல் எகிப்திலே போத்திபா என்பவனிடத்திலே அடிமையாகி விற்றார்கள். அதிபதியின் மனைவி அவனை நேசித்தபடியினாலே அதற்கு அவனை இணங்காமல் தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்கு செய்கிறது எப்படி என்று சொல்லி தன்னை பாவத்துக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை தன்னில் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு கூட விசுவாசத்திலே நிலைத்திருந்து அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறதையும் தன்னுடைய சகோதரருடைய எல்லா நெருக்கங்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் அவனை பொறுமையோடு அதை சகித்ததினாலும் தேவனுக்கு தன்னை கரைபடாதபடி காத்து கொண்டபடியினாலே கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை கூர்ந்தார். நம்மையும் தேவன் அமிதமாகவே ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென்.